வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அடுத்தது வெல்கம் அட்ரஸ் வரவேற்புரை வழங்க திரு மருத்துவர் டாக்டர் செங்கோட்டு வேலு அவர்கள், இருதய சிகிச்சை நிபுணர், இயக்குனர், போல்ட் மெடிக்கல் அகாடமி அவர்களை அழைக்கிறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் மதிப்புக்குரிய திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, மதிப்புக்குரிய பேராசிரியரும் எனது ஆசிரியருமான பேராசிரியர் தணிகாசலம் அவர்களே, பிற பெருமக்கள், நண்பர்கள் மற்றும் சகா டாக்டர்களே, இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கி சிறப்பிக்க இன்று மாண்புமிகு முதலமைச்சர் வந்திருப்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் நமது மாநிலத்தில் சுகாதாரத்துறைக்கு வலுவான ஆதரவாளராகவும் இருந்து வருகிறார். உழைப்புக்கு அவருக்கு நிகர் அவரே என்று பாராட்டப்பட்டவர். ஒவ்வொரு நொடியும் தமிழ்நாட்டு மக்களை எப்படி மேம்படுத்தலாம் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பவர். கடமை கண் போன்றது, காலம் பொன் போன்றது என்பதை தாரக மந்திரமாக செயல்படுபவர். அத்தகையர் தன் பொன்னான நேரத்தை நம்மிடையே கழிப்பதை நாம் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். மாநிலத்தில் சுகாதார சேவைகளை தரத்தை மேம்படுத்த அவரது அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்துள்ளது. NCD, அதாவது நான் கம்யூனிகபிள் டிசீசஸ், இரத்த அழுத்தம், சர்க்கரை நோய் மற்றும் இதய நோய்கள் தமிழக மக்களிடையே தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மருத்துவமனைக்கு செல்லாமல் எல்லோரும் வீட்டிலேயே சரியாக டயக்னாஸ் செய்வதில்லை. ஏதேனும் ஒரு நோய், சர்க்கரை நோயோ அல்லது பிபியோ ஒவ்வொரு வீட்டிலும் உள்ளது. மக்களை தேடி மருத்துவம் என்னும் திட்டம் NCD தடுப்பதற்காக வீட்டு வாசலிலேயே அத்தியாவசிய சுகாதார சேவைகளை வழங்குவதற்காக நமது முதல்வரின் அருமையான திட்டமாகும். இத்திட்டத்தில் 45 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோய் முன்கூட்டியே கண்டறிவதற்கான பரிசோதனை செய்யப்பட்டு அவர்கள் வீட்டு வாசலிலேயே 1 மாதத்திற்கு மருந்துகள் வழங்கப்படுகிறது. இந்த முயற்சி சில ஆண்டுகளில் இதய நோய்கள் எண்ணிக்கை குறைக்க ஒரு சிறந்த நோக்கத்துடன் செயல்படுகிறது. மற்றும் கடுமையான மாரடைப்பு ஸ்டெமி புரோகிராம், தமிழ்நாடு ஸ்டெமி புரோகிராம் ஒரு முன் உதாரணமாக திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இதய அவசர நிலைக்கு மற்ற மாநிலங்கள் எவ்வாறு சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக வழிகாட்டியாக இருக்கிறது. மேலும் புற்றுநோய் சிகிச்சை, நம்மை காக்கும் 48 IKT திட்டம், விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவச அவசர சிகிச்சை அளிக்கப்படும் திட்டம் போன்றவை நம் மக்களின் ஆரோக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. நாட்டிலேயே சிறந்த மருத்துவ பராமரிப்பு அமைப்புகளில் தமிழகம் முதல் இடத்தில் உள்ளது என்பது பெருமையாக உள்ளது. நம் முதல்வரின் அனைத்து புதுமையான முயற்சிகளுக்கும் நன்றி. உடல் பருமன், கொலஸ்ட்ரால், இரத்த அழுத்தம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கு தடுப்பது, முன்கூட்டியே கண்டறிதல் மற்றும் மேலாண்மை செய்தல் ஆகிய முக்கிய நோக்கத்துடன் ஹோல் மெடிக்கல் அகாடமி தொடங்கப்பட்டது. இது தொடர்ந்து கூட்டங்கள், கருத்தரங்குகள் மற்றும் மருத்துவர்களிடையே அறிவு பரிமாற்றம் ஆகியவற்றை நடத்துகிறது. கார்டியோபேஸ் 2023 மாநாடு இருதய நோய் நிபுணர்கள் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள் இருதயவியல் துறையில் தங்களின் அறிவை பகிர்ந்து கொள்ள ஒரு தளத்தை உருவாக்கியதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த துறையில் எங்களின் சிறந்த இருதய நோய் நிபுணர் மற்றும் வாழ்நாள் சாதனையாளர் விருது பங்களிப்பை அங்கீகரிக்கவும் ஒரு வாய்ப்பாகும். பேராசிரியர் தணிகாசலம் தனது வாழ்க்கையில் 50 ஆண்டுகளுக்கு மேல் இருதய நோய் ஆராய்ச்சி, கல்வி மற்றும் இதய நோய்க்கான சிகிச்சைக்காக அர்ப்பணித்துள்ளார். வாழ்நாள் சாதனையாளர்கள் விருதுக்கு பேராசிரியரை தவிர வேறு பொருத்தமான நபர் இல்லை. நமது தலை சிறந்த பேராசிரியருக்கு இவ்விருதை வழங்குவதற்காக நமது முதலமைச்சர் கருணையுடன் சம்மதித்திருப்பது எங்களுக்கு பெருமை அளிக்கிறது. அவரை கௌரவிப்பதற்காக தனது பிஸியான கால அட்டவணையில் நேரத்தை ஒதுக்கியதற்காக முதலமைச்சருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் மற்றும் அனைத்து சிறப்பு விருந்தினர்களுக்கும் ஏற்பாட்டாளர்கள் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். வணக்கம். Reading the citation, வாழ்நாள் சாதனை வாழ்த்துரை வழங்க திரு டாக்டர் முருகநாதன் அவர்களை அழைக்கிறேன்.
எறும்புதோர்க்கும் சுறுசுறுப்பு, இரும்புதோர்க்கும் உறுதி, கரும்புதோர்க்கும் இனிமை உள்ளம் படைத்த எங்களது மாநில முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களே, ஆசிரியருக்கெல்லாம் ஆசிரியராக விளங்கும் எங்களது வழிகாட்டி பேராசிரியர் தனியாச்சலம் அவர்களே, என்னுடைய உடன்பிறவா சகோதரர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அகில உலகத்திலும் தமிழ்நாட்டின் பெருமையை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற இருதய சிகிச்சை வல்லுநர் டாக்டர் செங்கோட்டுவேல் அவர்களே, மாஸ்டர் டீச்சர் அன்பு தம்பி சென்னியப்பன் அவர்களே, மற்றும் ஹோல் மெடிக்கல் அகாடமியைச் சேர்ந்த ராஜசேகர், சங்கராம் பிரதார், சஞ்சய் ஷா மற்றும் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். பல இதயங்களை, பல கோடி மக்கள் இதயங்களை காக்கும் நமது முதல்வர், இதயம் காக்கும் வல்லுனர் தனியாச்சலம் அவர்களுக்கு மனமும் வந்து இந்த வாழ்நாள் சாதனை விருதை அளிப்பதற்கு முன்வந்ததற்கு முதற்கண் நமது முதல்வர் அவர்களுக்கும் பல கோடி மக்களினுடைய இதயத்தில் இருக்கும் முதல்வர் அவர்களுக்கு நமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் தனியாச்சலம் அவர்களை பற்றி பேச வேண்டுமானால் 1 மணி நேரம் தேவை. இந்த சைட்டேஷனை மிக சுருக்கமாக, நான் எவ்வளவு சுருக்கமாக செய்தால் கூட முடியவில்லை. Professor Sadagoban Taniyachalam, affectionately called ST, is presently the chairman and director of the Cardiac Care Center and professor emeritus in cardiology at Sri Ramachandra Institute of Higher Education and Research, and the director of Center for Toxicology and Developmental Research. Professor ST is an epitome of excellence in teaching, training and treating. A recipient of the prestigious Civilian Award of the country, Padma Shri Dr. Taniyachalam, has several more honors for the lifetime achievements conferred by many Indian universities, the prestigious B.C. Roy Award and the eminent Medical Teacher Award from Medical Council of India. An astute professor personified by service, research and most sought after clinician with robust practice for the last 5 decades. He has also been instrumental in pioneering the institution of modern cardiac centers. This broadened scope of learning by the versatile genius has resulted in India gaining 2 patents for Siddha medicine drugs for diabetes and hypertension. Dr. Taniyachalam, a mentor, a friend, a philosopher and guide for many of us, has endured himself with patients, fellow clinicians, students and earned the respect of medical community in general by just being a good human being. Calling this great medical personality, everyone is calling him as with the divine touch as God sent savior on earth, because God cannot be everywhere. That's why God has created so many doctors, and one such eminent doctor with the divine touch is Dr. Taniyachalam. Whole Medical Academy of India, India's proud privilege to confer this Lifetime Achievement Award on this doyen of cardiology on 18 February 2023. Now we request Honorable Chief Minister to adorn shawl. நன்றி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு. அடுத்தது அக்செப்டன்ஸ் ஸ்பீச். திரு தனிகாச்சலம் விருது ஏற்புரை வழங்குவார்.
பெருமதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பூமி எப்படி சூரியனை சுற்றி வருகிறதோ அயராமல் அது சுழன்று தமிழ்நாடு மக்களுக்கும் தமிழ்நாடு 1 trillion அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்று அல்லும் பகலுமாக உழைத்து வருகிறார். அதற்கு உங்களுடைய கை கரகோஷம் நிறைவேற்றுகிறோம். டாக்டர் முருகானந்தநாதன், he called me over the cell. I was surprised because it was after receiving a BC Roy Award in the golden hands of Abdul Kalam. He was also one of the recipients at that time. After that, I never had an opportunity to talk to him. So when he called me, I was very much surprised and was very happy to get a note from my close friend and a brother. Next, the shocking news he said is, we are giving you a lifetime award. I said I belong to the first generation of cardiologists, qualified cardiologists, because before that there was no qualification for that. Everybody can be called cardiologists if they get trained. The same way other specialties came up. I said, I belong to the first generation. I see the 6th generation now. Why don't you search for somebody who have contributed much younger than me? I think I'm the oldest guy in this hall if I see that the type of people sitting in front of me. But he said, refuse to that. And I was telling him, why do you want to disturb the Chief Minister? He has got much more important things to do rather than ஒரு மூத்த மருத்துவர் குடிமகன், குடின்னா வேற மாதிரி நினச்சிக்காதீங்க, மூத்த குடிமகன் மருத்துவருக்கு ஏதோ ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக போய் அவரை ஏன் நீங்கள் தொந்தரவு பண்ணுறீங்கன்னு கடிஞ்சிக்கிட்டேன் அவரை. பட் அவர் விடவே இல்லை. He was very tenacious and he was sure that I should accept it. So with a great hesitation and humiliation, I said, I don't want, and that too you used the word of CM is participating, then I thought it was not my good behavior if I say I don't want to accept that. Because of the time constraint, our Chief Minister has got a series of programs this evening after this. I would make it a very, very short, my voyage in the sea of medicine with facing at big tides, small tides and waves. In this voyage of 53 years, I started my life when there was nothing. The ECG machine was considered the most precious one. It was in the lock and key. If you want to take an ECG, you must get the head of the department of signature. And that time, I used to see the postgraduate going around, that is called a Surul Padam in those days. That is the only learning of cardiology in those days, to collect as many Surul Padams as possible and run around to the library and the teachers and learn things there. But now, after 57 years, it's amazing. I think this sort of lifetime award belongs to everybody. A single man cannot achieve anything in life. You can talk hours together. You cannot
and you cannot implement it. Policies can be there. Our Chief Minister always says, generate the policies, nurture the policy, and implement the policy. And see what's the benefit of those implementation in the society. I see generations of cardiologists and general physicians here. You have a plenty now. Because I belong to the cardiovascular system, I have no locus standi to talk about other systems. Once Grunzig had shown the world that you can restore the flow to the affected area of the cardiac muscle, the impetus was very heavy. All over the world, people started learning from Grunzig. We have to remember other fields also. Today, we are enjoying the benefit, we are enjoying the fame of doing things is mainly because of science and technology. Pharmacy, pharmacology, biotechnology, and pharmaceuticals. If all these five, not by chance, it was not there, we will be primitive. We will be bombarded with infectious disease and non-communicable disease. In my student days, plethora of patients are due to rheumatic heart disease and hypertension. We don't see hypertensive encephalopathy now, because I saw a beautiful lecture by professor that hypertension is well controlled now. It is abnormal to say, I control the blood pressure. You have to control the tissues which is responsible for hypertension. Next technology that came is an imaging. In those days, there was a paucity of X-ray films. I'm talking about even 1962-63. So everybody was screened in a dark room in GH and Stanley. Next came the image intensifier, then the cath labs, and then other imaging, intravascular imaging systems. For everything, we have to be very, very grateful to the science and technology people and pharmaceutical and pharmacy and biotechnology. I want to tell you one particular thing. Our present Chief Minister's father, when he was a Chief Minister, he saw one 8-story building standing opposite to Central Railway Station for months or years with only skeleton. He asked the then Health Secretary, I think it was Sabanayagam, Mr. Sabanayagam, and then Perasiriyar Health Sugadara Amachar, எதற்காக அந்த கட்டிடம் அப்படி கிடைக்கிறது என்று கேட்டார் அவர். அதற்காக அன்றைய நிலையில் 4 கோடி ரூபாய் அதற்காக செலவழித்து 1973 April 7th 1973 we had an inauguration. In those days, physicians are apartheid person to the surgeons. All cardiothoracic surgeons are considered the masters. The cardiologists are considered a little lower. So when I came back from CMC Vellore, I said this trend should change. We have to have our own dignity, our own place in society by indulging in our own method of treating the patients without causing much harm to the patient. I'm not belittling that surgery is mutilating, never.
Both surgeon and the physician and anesthetist have to be a friends to take. So from that onwards, we have plenty now. And this is the only state from Kanyakumari to Chennai there are cath labs. Give him a big hand for our Chief Minister for that. Since it's on the stage, I want to say that opening a vessel which is obstructed to satisfy the philosophy of an open vessel policy, golden time. But what is the morbidity? In these days of traffic congestion, by the time patient comes to the ER room, his muscle has gone. I can be very happy I have put in a stent and opened it. What happened to the damaged muscle? That is why the present CM's father, Muttamil Arinjar, Varumun Kapam Ditthathai Kondana. Vyadi Vande Adhikaga Poradhu. Salavi Idevada Panmadan. Thrombolytic therapy is costly. Primary angioplasty is costly. So, please do not mistake me that we have achieved, we are serving the people. Never. Serving the people, see, when I was an undergraduate, the incidence of diabetes was 4%. Today, in urban area, it is nearing 20%. Every fifth person in urban is a diabetic. And also another statement, in a pre-diabetic state, you can get all the complications of diabetes. So I think it is the ardent duty of every one of us. We all did mistakes. Not disseminating the information. How to not to fall prey to the disease. On one side, yes, in a criticality you have to do. On the other side, how did the criticality come in? So with this short thing, I do not have words to say that to thank our Chief Minister and also tenacious Murugana and Sengutuvan. Sengutuvan was the first batch of a cardiology fellow with us. I had seen him a talent at that time. I fought with his father. He wanted to take him to the Salem. I think he will remember. He came to my house and scolded me in all words. You are preventing my son, you are preventing my son's future. I said, I am telling you, I have a lot of intuition. This guy have to be in the Chennai city. He will definitely make a mark in Chennai city. I think you will all agree for that, my forcible thinking for him to stay in Chennai. So with this, I am profoundly thankful to you. You should have selected somebody much younger, who has been contributing immensely, rather than going around old persons. Because we did our might. When I came in CMC Vellore, that was the only institution in South India doing capable cardiac work. I know the mirror image says, in a dark room, where is the sister, where is the thing we do not know. We have to go, and the image is in the upside down. Now where we are? Wide panel. And next is information technology. You are entire, in those days, we have to memorize the drug dosage. We need not waste time now. You can store something else. In the palm, you have every dose there. Every details of the drug is available on the palm. But still, people commit mistake. That is why Chennappan is very forcible when he was talking. After a long time, I listened to him. He is a fantastic teacher. He can pierce anybody's heart with good intention. Do by ethical practice. Thank you very much for that.
Thank you, sir. சரி, அடுத்ததாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கௌரவிக்க டாக்டர் முருகநாதன் அவர்களையும் டாக்டர் செங்குட்டுவன் அவர்களையும் அழைக்கிறோம். அவர் பேசுவாராம். மிக்க மகிழ்ச்சியுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அழைக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் சொல்லி. அன்புள்ள வேர்ல்டு மெடிக்கல் அகாடமி ஆஃப் இந்தியாவினுடைய இயக்குநர்களாக இருக்கக்கூடிய டாக்டர் செங்குட்டுவேல் அவர்களே, டாக்டர் முருகானந்தம் அவர்களே, டாக்டர் சென்னியப்பன் அவர்களே, வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்று ஏற்புரை நிகழ்த்தி மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய அனுபவங்களை எல்லாம் இங்கு எடுத்து வைத்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பேராசிரியர் டாக்டர் தனிகாச்சலம் அவர்களே, வேர்ல்டு மெடிக்கல் அகாடமி ஆஃப் இந்தியாவின் அமைப்பினுடைய நிர்வாகிகளே, மருத்துவத்துறையினுடைய வல்லுநர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நிகழ்ச்சி நிரலை பொறுத்த வரைக்கும் நான் பேசுவதாக இல்லை. ஆனால் நான் டாக்டர் செங்குட்டுவேல் அவர்களிடத்தில் சொல்லி நான் எப்படியும் ஒரு 2 நிமிடமாவது பேச வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வச்சு என்னுடைய அந்த கோரிக்கையை அவரும் ஏற்றுக்கொண்டு இங்கே பேச அனுமதித்துக்காக முதலில் அவருக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது நம்முடைய பேராசிரியர் டாக்டர் தனிகாசலம் அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என்று சில நாட்களுக்கு முன்னால் நம்முடைய டாக்டர் செங்குட்டுவேல் அவர்கள் என்னிடத்தில் குறிப்பிட்டு சொல்லி, நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருவீர்களா என்று ஒரு சந்தேகத்தோடு ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டார்கள். நான் உடனடியாக சொன்னேன், நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம், சந்தேகத்தோடு கேட்க வேண்டாம், நிச்சயம் வருவேன், உறுதியாக வருவேன். எந்த மாதம், எந்த தேதி, எந்த நேரம் என்பதை மாத்திரம் என்னிடத்தில் சொல்லுங்கள், நான் தவறாமல் வந்து விடுவேன் என்று சொல்லி அவரிடத்தில் நான் எடுத்து சொன்னேன்.
அதற்கு பிறகு டாக்டர் தணிகாசலம் அவர்கள் மூலமாக எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் வர வேண்டாம், உங்களுக்கு பல பணிகள் இருக்கிறது, இதற்காக நீங்கள் நேரத்தை செலவழிக்கக்கூடாது என்பது என் விருப்பம், நீங்கள் வர வேண்டாம் என்று சொன்னார். அவர் சொன்னதை நான் எப்பொழுதும் தட்டியது கிடையாது. மருத்துவ முறையில் அவர் சொல்லக்கூடிய அறிகுறிகளாக இருந்தாலும் சரி, சில நேரங்கள் நாட்டு நடப்புகளை பற்றி, அரசியல் சூழ்நிலை பற்றியெல்லாம் கூட அவர் என்னிடத்திலே விவாதிப்பார். ஆக அப்பொழுதும் அவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே தட்டாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் நான். ஆனால் இந்த முறைதான் நீங்கள் வர வேண்டாம் என்று சொல்லி நான் வந்திருக்கேன் என்று சொன்னால், அதை அவர் சொன்னதை தட்டி இருக்கிறேன், அதை மீறி நான் வந்திருக்கிறேன், அதுதான் உண்மை. ஆக எதற்காக என்று சொன்னால், வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு கிடைக்கிறது. அந்த விருதை நான் அவருக்கு பொன்னாடை போர்த்தி, அதற்கு பிறகு அந்த விருதை அவர் கையிலே வழங்கிய நேரத்தில் நான் அவரிடத்திலே சொன்னேன், உங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கிடைக்கிறது, இந்த விருதை உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக வாழ்நாள் மறக்க முடியாத ஒரு நினைவலைகளாக என்னுடைய உள்ளத்தில் இது பதிந்திருக்கிறது என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். ஆகவே அந்த அளவிற்கு இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவரிடத்தில் என்ன கருத்துக்களை மருத்துவ ரீதியாகவும் பல்வேறு நாட்டு நடப்புகளை பற்றி அவரிடத்தில் விவாதிக்கிற போது, எதையும் நிதானமாக யோசித்து சிந்தித்து அழுத்தமாக ஆணித்தரமாக எதையும் எடுத்துச் சொல்லக்கூடியவர். அவருடைய அனுபவம் அப்படி. பல நேரங்களில் அவரை குறிப்பிட்டு சொன்னார், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், அவருக்கும் இருந்த நட்பு என்பது சாதாரண நட்பல்ல. மருத்துவ ரீதியாக ஏதாவது விவாதிக்க வேண்டும் என்று சொன்னால் உடனே எஸ்டியை கூப்பிடு என்று தான் சொல்லுவார். எஸ்டி இடத்திலே கேட்டீர்களா என்று தான் கேட்பார். அந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர் நம்முடைய பேராசிரியர் தணிகாசலம் அவர்கள். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருப்பதையே வரவேற்புரையாற்றுகிற போது செங்கோட்டையூர் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார், நாங்கள் பெரிய வாக்கியமாக கருதுகிறோம், பல்வேறு சிரமங்களுக்கு இடையிலே வந்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு சொன்னார். எந்த சிரமமும் கிடையாது, இதுதான் எனக்கு சந்தோஷம், இதுதான் எனக்கு மகிழ்ச்சி, இதுதான் எனக்கு பூரிப்பு. எந்த சிரமமும் கிடையாது எனக்கு. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு எவ்வளவோ நிகழ்ச்சிகளுக்கு சென்று கொண்டிருந்தாலும் அந்த நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் செல்லுகிற போது எந்த அளவிற்கு எனக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு துடிப்பு அல்லது ஒரு டென்ஷன் எல்லாம் இருக்குமோ, அந்த டென்ஷன் எல்லாம் குறையக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்ச்சி அமைந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் பெருமையோடு இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, நான் பல நேரங்களில் எஸ்டி அவர்களை அடையாளம் காட்டுகிற போது அவர்தான் எனக்கு காட் ஃபாதர் என்று கூட நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். அவரே பேசுகிற போது சொன்னார், சுறுசுறுப்போடு சூரியன் சுற்றி வருவது போல சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார், உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் என்னை பெருமைப்படுத்தி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசையின் காரணமாக, அந்த உணர்வின் காரணமாக எடுத்து சொன்னார். ஆக இன்றைக்கு நான் சுற்றி சுழன்று சுறுசுறுப்பாக பணியாற்றுகிறேன் என்று சொன்னால் அது உங்களுடைய அறிவுரை தான், உங்களுடைய மருத்துவத்துறை தான் என்னை இந்த அளவிற்கு இயக்கிக் கொண்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, வாழ்நாள் சாதனையாளர் என்கிற அந்த விருதினை பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய பெருமதிப்பிற்குரிய டாக்டர் தணிகாசலம் அவர்களை உங்களோடு சேர்ந்து உள்ளபடியே சொல்லுகிறேன், தலைவர் கலைஞர் அவர் இருந்திருந்தால் எப்படி மகிழ்ச்சியோடு வாழ்த்தி இருப்பாரோ அதேபோல் அவர் வழி நின்று நானும் அவரை வாழ்த்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சியுடன் பேசி எங்களை மகிழ்வித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது
நன்றி உரை வழங்க திரு டாக்டர் முருகநாதன் அவர்களை அழைக்கிறோம். 24 மணி நேரமும் 365 நாளும் தமிழக மக்களின் நலனையே சிந்தித்துக் கொண்டிருக்கும் எங்களது அன்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மருத்துவர்கள் மீது ஒரு தனியாத காதல், ஒரு மதிப்பு, ஒரு அன்பு வைத்திருக்கிறார். அவருடைய இதயத்திலே மருத்துவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அவர் பேசிய பேச்சிலிருந்தே தெரிகிறது. அவர் பேசிய உரை எங்களுக்கு மகிழ்ச்சியையும் கொஞ்சம் நெகிழ்ச்சியையும் கொடுத்தது. ஏனென்றால் அவர் அவ்வளவு தூரம் நம்மை பற்றியெல்லாம் பேசினார். குறிப்பாக தனியாச்சலம் அவர்களை பற்றி பேசினார். அவர்களுடைய மக்களை தேடி மருத்துவம் என்ற ஒரு சிறப்பான திட்டம் இந்தியாவிலேயே வேறு எங்கும் கிடையாது, தமிழகத்தில் தான் இருக்கிறது. அதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் என்றால், கிரானிக் டிசீசஸ், ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் போன்றவைக்கெல்லாம் கண்ட்ரோல் இல்லாமல் போவதற்கு காரணம் அவர்களுக்கு உரிய மருந்துகள் கிடைப்பதில்லை. லேக் ஆஃப் அடரன்ஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் ஃபார் அன்கண்ட்ரோல் ஹைப்பர் டென்ஷன். எல்லா ரிசர்ச்சும் சொல்லுகிறது. நமது தமிழக முதல்வருடைய இந்த திட்டத்தின் மூலமாக ஆங்காங்கே குடியில் மலை மீது இருப்பவர்களுக்கும் குக்கிராமங்களுக்கு இருப்பவர்களுக்கெல்லாம் மக்களை தேடி அந்த மருந்துகள் ஒரு நாள் இல்லை 2 நாளில் மாதம் மருந்துகள் கொடுக்கப்படுகிறது. அது மட்டுமல்ல, அங்கேயே போய் மருத்துவ பரிசோதனைகள், பிபி, சுகர் எல்லாம் செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற பொழுது சற்றேறக்குரிய 75 லட்சம் மக்கள் தமிழகத்திலே இந்த இரத்த கொதிப்பு, சர்க்கரை வியாதியில் இருப்பார்கள். அவருடைய திட்டத்திற்கு பிறகு அந்த கண்ட்ரோல் ரேட் மிக மிக குறைந்து இந்தியா அளவிலேயே தமிழகம்தான் முதன்மையாக கண்ட்ரோல் ரேட்டில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த லேக் ஆஃப் அடரன்ஸ், இந்த திட்டத்தை மற்ற மாநிலங்களும் எப்பொழுதுமே தமிழகம்தான் முதன்மையாக இருக்கும், மற்ற மாநிலங்களும் பின்பற்றும் என்று நினைக்கிறேன். இவருடைய திட்டத்தின் மூலமாக அவருக்கு மருத்துவர்கள் சார்பிலும் அனைவரின் சார்பிலும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இங்கே வந்து நம்மை வாழ்த்தியது மிக மிக மகிழ்ச்சி என்று அவர்களுக்கு நமது நெஞ்சார்ந்த மனம் நிறைந்த இருதயத்தின் அடித்தளத்திலிருந்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து பேராசிரியர் தனியாச்சலம் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசும் பொழுது அவர் சொன்னார், என்னை விட்டுருப்பா, நிறைய யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லைங்க, நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னார். அவர் கடைசி வரைக்கும் வரமாட்டேன்னு சொன்னார். நான் உடனே ஒரு மந்திரத்தை பேசினேன். தனியாச்சலம் ஐயா அவர்களே, மாண்புமிகு முதல்வர்கள் அவர்கள் இது உங்களுக்காக தான் வர்றாரு, அதனால் நீங்கள் தட்டக்கூடாதுன்னு சொன்னவுடன் தான் சரி பரவாயில்லப்பா அப்படின்னு ஒத்துக்கிட்டார். ஸோ முதல்வர் பேர் சொல்லித்தான் தனியாச்சலம் அவர்களை வர சொன்னேன். ஸோ அதுக்கும் முதல்வருக்கு அவர்களுக்கு எங்களது நன்றி. ஏன் இந்த வாழ்நாள் சாதனை விருது தனியாச்சலம் கொடுக்குறோம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் அவருடைய வழியை பின்பற்றி அவர் மாதிரியே ஆராய்ச்சியிலும் படிப்பிலும் மற்றும் நோயாளிகளை அணுகுவதிலும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக பல்வேறு இளைஞர்கள் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். இது ஒரு மோட்டிவேஷன் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஸோ லெட் அஸ் ஆல் ஃபாலோ த ஃபுட் ஸ்டெப்ஸ் ஆஃப் டாக்டர் தனியாச்சலம், ஹூ இஸ் அ கிரேட் டீச்சர், கிரேட் ரிசர்ச்சர், கிரேட் அகடமிஷியன். அதற்கு மேலாக மக்களின் மனதை அறிந்து வைத்தியம் செய்கிறவர். அவருக்கு இந்த வாழ்நாள் சாதனை விருதை கொடுப்பதிலே ஹோல் மெடிக்கல் அகாடமி ஆஃப் இந்தியா பெருமைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொண்டதற்கு உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் ஐயா. அடுத்து நமது அன்பிற்குரிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் பல்வேறு ஊர்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஹரித்வாரிலிருந்து வந்திருக்கிறார்கள், மும்பையிலிருந்து வந்திருக்கிறார்கள், மத்திய பிரதேசத்திலிருந்து வந்திருக்கிறார்கள், தமிழகத்தில் பல்வேறு இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களது ஹோல் மெடிக்கல் அகாடமியின் சார்பிலே மனமார்ந்த நன்றிகள். அடுத்து டாக்டர் செங்கோட்டுவேல், அவருமே எப்பொழுதுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடியவர். எப்பொழுது வேண்டுமானால் நேற்று இரவு கூட இங்கே ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ணும்போது ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் கேஸ் வந்து எந்திரிச்சு போய் ஆன்ஜியோ பண்ணிட்டு வந்தார், ஸ்டென்ட் போட்டு வந்தார். ஸோ அப்பேற்பட்ட செங்கோட்டுவேல் இந்த கார்டியோ பேஸில் எனக்கு மிக உறுதுணையாக இருந்தார். அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அடுத்து சென்னியப்பன் அவர்கள் மாஸ்டர் டீச்சர், எப்பொழுதுமே வகுப்பை நடத்தி கொண்டே இருப்பார்கள். அவரை எங்காவது அழைக்க வேண்டும் என்று சொன்னால், சென்னியப்பன் அவர்களே 300 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்காக காத்திருக்காருன்னு சொன்னால் அவர் வீட்டெல்லாம் விட்டு ஒடியாந்துருவார். அப்பேற்பட்ட ஒரு மாஸ்டர் டீச்சர் சென்னியப்பனுக்கும் எங்களது வாழ்த்துக்கள். மற்றும் பத்திரிகை துறை சார்ந்தவர்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறீர்கள், உங்களுக்கெல்லாம் நன்றி. நான் முதல்வர் அவர்களிடம் ஒரு 2
பொருளை கொடுத்தேன், நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒன்று ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர். ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர் என்பது இந்த காலத்திலே மிகவும் மிக அவசியம். ஹோம் பிளட் சுகர் மானிட்டர் தான் தெரியும், ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர் நிறைய பேருக்கு தெரியாது. இரத்த கொதிப்பை, உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஒவ்வொரு வீட்டிலும் அல்லது ஒரு ஏரியாவில் ஒரு ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர் இருந்தால் மிகவும் நன்றாக இருக்கும். ஆகவே தமிழகத்திலே பல்வேறு அரசு துறைகளிலெல்லாம் இந்த ஹோம் பிபி மானிட்டர் இருந்தால் நிறைய பேருக்கு பயன்படும். ஹோல் மெடிக்கல் அகாடமியின் மூலமாக சென்ற மாதம் நமது காவல்துறை டிஜிபி அவர்கள் அலுவலகத்திலே 300 போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்கள் ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர் கொடுத்தோம். எதற்காக என்றால் இதை பற்றிய விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம். அந்த விழிப்புணர்வு தான் இரத்த கொதிப்புக்கு இல்லை, அதை கொடுப்பதற்காகத்தான் சிம்பாலிக்காக தங்க கரங்களில் அவருக்கு கொடுத்தோம். அவருடைய கைராசி, அவருக்கு கொடுத்த ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டர் மூலமாக தமிழக மக்கள் அனைவரும் ஹோம் பிளட் பிரஷர் மானிட்டரை உபயோகிப்பார்கள். அவர்களுடைய ஆசி எங்களுக்கு வேண்டும் என்று அதை கொடுத்தேன். அடுத்தது ஒரு சுயநலம். திருப்பூரிலே அரசு மருத்துவமனை கல்லூரியிலே நமக்கு நாமே திட்டத்தின் மூலமாக ரூபாய் 60 கோடி ரூபாய்க்கு ஒரு மருத்துவமனை நிறுவ இருக்கின்றோம். அதற்கு 20 கோடி நாங்கள் பொதுவிலை ஃபண்ட்ரைஸ் பண்ணுகிறோம். 40 கோடி முன்வந்து கொடுப்பது தமிழக அரசு. அதற்கும் எங்களுடைய ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி. இருதயத்துறை மட்டுமல்ல, தனியாச்சலம் அவர் சொன்னார்கள் எல்லா ஊரிலும் கேத் லேப் இருக்கிறது என்று. அவருடைய லட்சியம் எல்லா துறையிலுமே எல்லாம் இருக்க வேண்டும் என்று. இந்த கேன்சர் கேர் பற்றியும் நிறைய இடங்களிலே அவர் உதவி செய்கிறார். அதிலே முதல் உதவியாக எங்களுக்கு திருப்பூருக்கு கொடுத்ததற்காக மீண்டும் ஒரு முறை அவர் நன்றி கூறி, உங்கள் வந்திருந்த அனைவருக்கும் ஹோல் மெடிக்கல் அகாடமி இந்தியா சார்பிலே நன்றி கூறுகிறேன். மாஸ்டர் ஆஃப் செரமனி சண்முகம், கண்ணன் மற்றும் இங்கே உதவி செய்த அனைவருக்கும் நன்றி. டாக்டர் தீரஜ் அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். இப்பொழுது மாண்பு முதல்வர்கள் மற்றும் விஐபி எல்லாம் வெளியே போகும்போது அனைவரும் எழுந்து நின்று அவர்களுக்கு கரவொலி எழுப்பி அவர்களை வாழ்த்தி, அவர் எல்லா நலமும் பெற்று எல்லாவற்றிலும் வெற்றி அடைய வேண்டும் என்று வாழ்த்தி நீங்கள் எல்லோரும் கைதட்டி அவரை அனுப்ப வேண்டும். நன்றி எல்லோருக்கும்.